சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஃப்ரையும் ஒரு குழம்பும் பார்க்கலாங்களா? ஃபின்லாண்டுக்கு நாங்கள் வந்தபோது எங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க சால்மன் மீனை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து வாழை மீன், வஞ்சர மீன், சங்கரா மீனுன்னு சாப்பிட்ட நம்மளுக்கு இந்த கலரில் இருக்க இந்த மீனை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க. ஆனால் இந்த மீனை வந்து நம்ம தோலோட சமைக்கும்போது அதோடைய டேஸ்ட்டு ஜென்ரலாக நம்மளுக்கு பிடிக்காது. அதில் வந்து ரொம்ப நெறைய ஒரு நீச்சு ஸ்மெல்லு மாதிரி, அந்த ஸ்மெல் எப்படின்னு என்னால சொல்லக்கூட முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா, இதுவே நீங்க அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறமா தண்ணீல நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும், கொஞ்சம் உப்பும் சேர்த்து, அதுல ஒரு 2 வாட்டி பெரட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அந்த நீச்சு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து வராது. அதே மாரி தோலோட கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாவான மஞ்சத்தூள் போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க. இதில நான் தனியாவும், மொளகாவும் சேர்த்து அரைச்சு வச்சிருப்பேன். அது கூட வந்து கொஞ்சம் வந்து அ கறி மசால் தூள் அ நான் வச்சிருந்தேன். அத வந்து கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன். இது கூட நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கலங்க. அது கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிச்சு விட்டுட்டீங்கன்னா, உங்க மீன் குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மீனுக்கு பெரிய லெமன்ல 1/2 லெமன் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா இருந்தது. இதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எல்லா மசாலாவையும் பெரட்டி எடுத்துக்கிட்டு, இந்த மீன வந்து அதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊத்தி நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாம வந்து மீனை வந்து இதுக்குள்ள வந்து சேர்க்கலாம். இப்போ இந்த மீனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்க வெளியிலயே வந்து அந்த மீனை வந்து விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வழக்கப்படி வந்து நீங்க பேன்ல போட்டு வறுக்கிறதோ இல்லை ஆயில்ல வந்து ஒரு கொஞ்சம் ஆயில்ல வந்து பொரிச்சு எடுக்கிறதோ பண்ணுங்க. நான் எப்பவுமே வந்து பேன்ல தான் போட்டு வறுத்து எடுப்பேங்க. ஸோ இப்போ கலந்து முடிச்சாச்சா மசாலா? ஸோ ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா மீனவ போட்டு நல்லா எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி பெரட்டிக்கோங்க. பெரட்டி முடிச்சுட்டு இதை வந்து நாம வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வைக்க போறோம். இந்த வறுக்கிற மீன் ஊற வைக்கிற டைம்ல குழம்பு மீனுக்கு கொஞ்சம் மீனை கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சுவையான சால்மனுடைய மீன் வறுவல், மீன் குழம்பு ரெடி. அடுத்த vlogல பார்ப்போம். பாய்.